ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். பொங்கல் வந்துருச்சு. சரி, புதுசாக பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரனில் பார்க்கலான்னு போனோம். அங்கே போனால் நிறைய வெரைட்டிஸு, பூஜை சாமான் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. யூனிக்கான பொருட்களாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னலாம் நான் பார்த்தேங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜெயச்சந்திரன் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்கு இல்லையா, அங்க ஆப்போசிட்ல இருக்குது. கிறிஸ்மஸ் டைம் அப்ப போயிருந்ததுனால கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் என்ட்ரன்ஸ்லயே போட்டு வித்துட்டு இருந்தாங்க. கலர் கலரா லைட்டு, ஸ்டாரு, டெக்கரேஷனுக்கு எல்லாமே இருந்துச்சு. உள்ள போனா 98 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் பொருள் தான் இருந்துச்சு. இதுல எனக்கு எதுவுமே யூஸ் பண்ற மாதிரி இல்லை. ஸோ நான் வாங்கலை. கேட்டாக்கா எல்லாமே வித்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்த வேலையை பார்க்கலான்னு பூஜை சாமான் வாங்கிறதுக்கு போயிட்டோம். மேலே பார்த்தா இதுதான் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு பானை, இதெல்லாம் குடம், அப்புறம் இந்த பூஜா செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி பால் குடத்தில் வைப்பாங்க. அது சாமி முகம். இது முருகருக்கு ஏற்றுற 6 விளக்கு, நடுவில் வேலு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் அக்காவுக்கு ஒன்று நான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. குபேரர் விளக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த சாம்பிராணி ஏற்றுறதே டிஃப்ரெண்ட்டாக ஏற்றுறாங்க. கீழே விளக்கு ஏற்றி அதுக்கு மேலே கற்பூரம், பச்சை கற்பூரம்லாம் போட்டு அதுலேருந்து புகை வருது. நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு உண்டான செட்டு தான் இது. இது அன்னப்பச்சி விளக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கமலப்பூ விளக்கு. கீழே கமலம், தாமரை அழகா இருக்குது. மேலே விளக்கு ஏத்துறதுக்கு. சாம்பிராணி ஏத்துறதுக்கு தான் இதுவும் செட்டு. குடியா இருக்கு, பட் நல்ல வெயிட்டு. இது குட்டியாக ஒரு குங்குமச்சிமில். அப்புறம் இது தூபக்கால். பித்தளையிலே இருக்குது தூபக்கால்லாம். குட்டி குட்டியான யூனிக்கான பொருளாக இருந்துச்சு. இது வாழை இலை மாதிரி பித்தளையிலேயே தட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஃபன் பாக்ஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பித்தளை தானான்றதே டவுட்டாக இருந்தது. பட் நல்லா வெயிட்டு. சக்கரை பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை பாத்திரம் ஒன்று எடுத்தேன். இது கொஞ்சம் சொட்டையாக இருந்ததுனால இதை எடுக்கலை. இது காஃபி ஃபில்டர். பித்தளையிலே இருக்குது. பக்கத்துலேயே டவரா செட்டு வச்சுருந்தாங்க. பட் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதுவும் செம்பில் பொங்கல் வைக்கிற பாத்திரம். மாடும் கண்ணும் நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 5 பொண்ணில் இருந்தது. அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி பித்தளை சங்குலெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க. இப்போ சங்கில் ஊற்றுற பழக்கமே இல்லை. இந்த மாதிரி 5 பொன் சிலைகள்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. எல்லா சாமியும் இருக்குது.
அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட்டு நிறைய இருந்துச்சு. குழி தட்டு, ரவுண்டா, இந்த மாதிரி முக்கோணமா, ஸ்கொயர் சைஸில் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருந்தாங்க. விலையும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. மரக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசு. செட்டிநாடு சைடெல்லாம் இதெல்லாம் பித்தளையிலலாம் கொடுப்பாங்க. இங்கே எவர் சில்வரில் இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட கண்டினியூஷன் இன்னும் இருக்குது. இன்னொரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.